Hello students, welcome to 1+1 channel. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூனிட் நம்பர் 1 7th ஸ்டாண்டர்ட் சயின்ஸு யூனிட் நம்பர் 1 லைட் லெசனில் இருக்கிற கொஷின் நம்பர் அதாவது ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்கிற கொஷின் நம்பர் 9 10 11 இந்த 3 கொஷினும் பார்க்க போகிறோம் சரியா. ஃபஸ்ட்டு 9 கொஷின்ஸ் 9th ஒன் பார்க்கலாம் பாருங்கள். வாட் இஸ் பிளேன் மிரர்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஷின் நல்லா கவனிச்சுக்கணும். மிரர் பிளேன் மிரர்னா என்ன? ஸோ பிளேன் மிரர்னா இஸ் அ ஃப்ளாட் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இந்த ஆன்சர் வந்து உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 13ல் இருக்குது. ஓகேவா, ஸோ இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளேன் மிரர்னா என்ன அப்படின்னா எ பிளேன் மிரர் இஸ் அ மிரர், அது ஒரு மிரர் வித் அ ஃப்ளாட் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியுது அது எப்படி இருக்குன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். ஓகேவா, ஸோ ஃப்ளாட் ரெஃப்ளெக்டிவ் சர்ஃபேஸ். எ பிளேன் மிரர் மேக்ஸ் அன் இமேஜ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட். அது என்ன பண்ணுமா, இமேஜை ஃபார்ம் பண்ணும். என்ன இமேஜ் அப்படின்னா நீங்கள் மிரரில் பார்க்குறது எல்லாமே இமேஜ். ஓகேவா, அதாவது ஸ்க்ரீனில் பார்க்குறது எல்லாமே நமக்கு இமேஜ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர். நீங்கள் இந்த ஒரு லைன் மட்டும் எழுதினா கூட போதும். எ பிளேன் மிரர் இஸ் அ மிரர் with a flat reflective surface. Okay, so next question பார்க்கலாம். 10th question பாருங்க. What is prism? ப்ரிசம்னா என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ ப்ரிசம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். இட் இஸ் மேட் அப் ஆஃப் அ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். 2 சைட் ஸ்மூத்தாக இருக்கும், ஒரு சைட் ரஃப்பாக இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. வாட் இஸ் ப்ரிசம்னு அவங்களே கேட்டிருக்காங்க பாருங்கள். இந்த பேராகிராஃப் தான் அதுக்குரிய ஆன்சர் சரியா. அந்த பேராகிராஃப் என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். எ ப்ரிசம் இஸ் அன் ஆப்ஜெக்ட், அது ஒரு ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். நமக்கு தெரியும் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்னா இந்த மெட்டீரியல் விச் அலோ லைட் டு பாஸ் த்ரூ தம். லைக் அவங்களே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக். ஓகே, தட் ஹேஸ் அட்லீஸ்ட் 2 ஃப்ளாட் சர்ஃபேசஸ், 2 சைடும் ஃப்ளாட்டாக இருக்கணும். that form an acute angle. acute angle நமக்கு தெரியும் less than 90 degree. ஓகேவா, இதுதான் ப்ரிசம். இப்படி தான் இருக்கும் சரியா, அவங்களோட ஃபிசிக்ஸ் லேபில் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஹையர் கிளாஸஸ்லாம் இதை வச்சு நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவீங்க. டிஸ்பர்ஷன் எல்லாமே இதை வச்சு பண்ணி காட்டுவீங்க. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஒயிட் லைட்டை அலோவ் பண்ணிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணும். 7 கலர்ஸை நமக்கு பிரித்து காட்டும். இதுதான் அந்த ப்ரிசமோட டியூட்டி சரியா. ஸோ இப்போ ப்ரிசம்னா இந்த ப்ரிசமை பற்றி நம்ம டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். அதுதான் கொஸ்டின். இஸ் அன் ஆப்ஜெக்ட் மேட் அப் ஆஃப் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். பார்த்தாலே தெரிந்து பாருங்கள் கிளாஸ், அப்போ நம்ம டிரான்ஸ்பரண்ட்னு சொல்லிடலாம். லைக் கிளாஸ் ஆர் பிளாஸ்டிக் தட் ஹேஸ் அட்லீஸ்ட் தட் 2 ஃப்ளாட் சர்ஃபேசஸ் ஃபார்ம் தான் சரியா. ஃபார்ம் அண்ட் அக்யூட் ஆங்கிள் லெஸ் தேன் 90 டிகிரி. ஓகே, இட் இஸ் ஆன் பேஜ் நம்பர் 16ல் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் டு யூ மீன் பை விசிபிள் லைட்? த வேர்ட் விசிபிள் அப்படின்னு சொன்னாலே நம்மளால் பார்க்க முடிகிறது. ஸோ லைட் அப்படின்னா நம்ம எவ்வளோ லைட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும், அது அப்படின்னா என்ன அப்படி தான் கேட்டிருக்காங்க சரியா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 16 இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். கலருங்கிற ஹெட்டிங்கில் 3rd லைன் பாருங்கள். விசிபிள் லைட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம். ஸ்பெக்ட்ரம்னு நமக்கு தெரியும், அதாவது பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ். பேண்ட் ஆஃப் 7 கலர்ஸ், இந்த மாதிரி 7 கலர்ஸை ஃபார்ம் ஆகுதுல, அதுதான் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லணும் சரியா. த ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வித் டிஃபரண்ட் வேவ் லென்த். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்பர் ஆஃப் வேவ்ஸ் இருக்குது, ஆனால் அந்த ஒரு வேவுக்கும் டிஃப்ரெண்ட் வேவ் லென்த் இருக்கும். ஓகே, அந்த வேவ் லென்த்தோட ரேஞ்ச் பாருங்கள். ஃப்ரம் 400 Nனா நேனோமீட்டர் டு 700 நேனோமீட்டர். 1 nanometer is equal to 10⁻⁹ மீட்டர். So each wave has a definite wavelength, represents a particular color. The band of visible light is VIBGYOR. ஓகே, இது வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். விசிபிள் லைட்னா என்ன பாருங்கள். நம்மளால் எவ்வளோ பார்க்க முடியுமா அப்படின்னா 400 நேனோமீட்டர் டு 700 நேனோமீட்டர் இது வரைக்கும் உள்ளது தான் விசிபிள் லைட்டு. அந்த ஒரு கலருக்கும் ஒரு வேவ் லென்த் இருக்கும். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி தான் இந்த இது வந்து உங்களுக்கு ஃபார்ம் பண்ணியிருக்காங்க விப்ஜிஆர்னு சொல்லிட்டு. ஸோ வயலட், இண்டிகோ, ப்ளூ. வயலட்டுக்கு வந்து 4000 சம்திங் வரும், 440 சம்திங் வரும். அதே மாதிரி ஒரு கலருக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கடைசியில் நமக்கு ரெட்டுக்கு வரும்போது 6900 6700 வரும். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஸோ அதுதான் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் விசிபிள் லைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ விசிபிள் லைட் இஸ் அ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வித் டிஃபரண்ட் வேவ் லென்த். அது ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னா டிஃபனைட் வேவ் லென்த் ரெப்ரசன்ட்ஸ் பர்டிகுலர் கலர். ஒரு வேவ் லென்த்தும் ஒரு கலரை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகே, இதுதான் விசிபிள் லைட்டுக்குரிய ஆன்சர். எப்பவுமே வயலட் கலர் தான் ஷார்ட்டர் வேவ் லென்த்தாக இருக்கும், ரெட் கலருக்கு லாங்கர் வேவ் லென்த் இருக்கும் சரியா. அதனால தான் டிராஃபிக் சிக்னல்ஸ் எல்லாம் ரெட் கலரில் வச்சுருப்பாங்க.
ரெட் கலர் வந்து லாங்கர் வேவ் லென்த் இருக்கிறதுனால எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருந்தாலும் நம்மளால் அதை என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.